சாப்டர் 13. ஸோ C# சாப்டர் 13 நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து அட்ரிபியூட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டீஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரிபியூட்ஸ். அட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்னன்னா வந்து ஒரு கிளாஸோ இல்ல ஒரு மெத்தட்ஸ்க்கோ வந்துட்டு பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன வந்து நம்ம கன்வே பண்ணணும். அதாவது வந்து பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல நம்ம வந்து அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்ரிபியூட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு என்ன மெத்தடுக்கு கீழ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி இல்ல வந்து ஒரு கன்வே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ அத மெத்தடுக்கு மேல தான் வந்து நம்ம இந்த அட்ரிபியூட்ஸ யூஸ் பண்ணணும். ஸோ அட்ரிபியூட்ஸை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அந்த ஸ்கொயர் பிராக்கெட்குள்ளே வந்து அட்ரிபியூட் நேமை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து அட்ரிபியூட்ஸோட அட்வான்டேஜ். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப ஸோ பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெரியணும். அதாவது வந்து ஒரு கிளாஸை பற்றியோ இல்லை வந்து ஒரு மெத்தடை பற்றியோ இல்லை ஒரு மெம்பர் ஃபங்க்ஷனை பற்றியோ எனக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகிறப்ப அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஈஸியாக கன்வே பண்ணும். ஸோ அதுக்காக தான் வந்து அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா வந்து இல்லை ஒரு மெத்தட் இல்லை ஒரு கிளாஸுக்கு வந்து இது ஒரு டிக்ளரேட்டிவ் டேக் அப்படின்னு கூட சொல்லலாம். டிக்ளரேட்டிவ் டேக் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து நான் ஒரு 3 மெத்தட்ஸ் யூஸ் வச்சிருக்கேன். ஸோ அந்த 3 மெத்தட்ஸில் வந்துட்டு ஏதாவது ஒரு மெத்தட் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது டோன்ட் யூஸ் திஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் ஃபியூச்சரில் அந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு வார்னிங் காட்டும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஓல்டு மெத்தட், அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வார்னிங் காட்டும். இந்த மாதிரி ப்ராசஸ்க்காக தான் நம்ம வந்து அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டீஸ். ஸோ ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து நேம்டு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக அப்படின்னா இது வந்து நார்மலாக வந்து C# வந்து எப்படி நம்ம வேரியபிள் இன்ட் இல்லை ஃப்ளோட் கேரக்டர் அப்படிங்கிற வேரியபிள் எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம டிக்ளேர் அண்ட் டிஃபைன் பண்ணுவோம். ஸோ எதை வந்து நேம்டு வேரியபிள்ஸ்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக இதில் வந்து கெட் செட் அப்படிங்கிற 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது கெட்டுங்கிற மெத்தட் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூவை கெட் பண்ணுறது, செட் அப்படிங்கிற மெத்தட் வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு வேல்யூ செட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இல்லை ஒரு ப்ராப்பரான வேல்யூ வந்து எப்படி நம்ம செட் பண்ணுறோம் அண்ட் கெட் பண்ணுறோங்கிறதுக்காக தான் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ C# வந்து மோஸ்ட்லி ஃபுல்லாமே ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கெட் செட் அப்படிங்கிற 2 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கான டேட்டா வந்து நம்ம கெட் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த அட்ரிபியூட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் 2க்கான எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம ப்ரோக்ராம்ஸ் வழியாக பார்க்கலாம். ஸோ அட்ரிபியூட்ஸ்க்காக நம்ம புதுசாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி விண்டோஸில் வந்து கன்சோல் அப்ளிகேஷன் அப்படிங்கிற நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அட்ரிபியூட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து எப்படி ஒரு அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸுக்கு கீழே வந்துட்டு நம்ம 2 மெத்தட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ பப்ளிக் வாய்ட் நியூ மெத்தட் ஸோ அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பப்ளிக் வாய்ட் ஓல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மெத்தட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ 2லையுமே வந்து நம்ம ஒரு console.writeline யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ console.writeline அப்படிங்கிறதுல வந்துட்டு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்துட்டு திஸ் இஸ் நியூ மெத்தட் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ ஓல்டு மெத்தடில் வந்துட்டு console.writeline அப்படிங்கிறதுல வந்துட்டு திஸ் இஸ் ஓல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல எப்படி நம்ம அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இந்த 2 மெத்தடில் நம்ம எந்த மெத்தடுக்கு வந்து அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஓல்டு மெத்தட் கீழே வந்து என்னோட அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஓல்டு மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ண வேணாம், ஃபியூச்சரில் வந்து நான் அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்சல்யூட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்சல்யூட் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம மெசேஜ் ஏதாவது கன்வே பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏதாவது மெசேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து திஸ் இஸ் அ ஓல்டு மெத்தட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த ஓல்டு மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஸோ அப்சல்யூட்டில் வந்து இந்த ஓல்டு மெத்தடாக கன்வே பண்ணிக்கும். சப்போஸ் நம்ம ஃபியூச்சரில் இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமை கால் பண்ணிவிட்டு எப்படி அந்த மெத்தட்ஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராம் P is equal to நியூ ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை வச்சு எப்படி இந்த 2 மெத்தட்ஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ p.old மெத்தட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ p.old மெத்தட் அப்படின்னு கொடுத்த உடனே நமக்கு வந்து கண்டிப்பாக எரர் காட்டும். எதனால் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து ஒரு வார்னிங் காட்டுது. அட்ரிபியூட்ஸ் எக்ஸாம்பிள் இஸ் அப்சல்யூட் திஸ் இஸ் ஓல்டு மெத்தட். ஸோ இந்த மாதிரி வார்னிங் காட்டுறதுக்காக தான் நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டம் அட்ரிபியூட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற அட்ரிபியூட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தடுக்கு கீழே நம்ம அந்த அட்ரிபியூட்டை யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேலே அதாவது வந்து டாப் லெவலில் வந்துட்டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அதுக்கு கீழே தான் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அப்சல்யூட் அப்படிங்கிறத வந்துட்டு நான் நியூ மெத்தடுக்கு மேலே போட்டுட்டேன் அப்படின்னா வந்து எனக்கு இந்த வார்னிங் போயிடும். ஸோ இதை பார்த்தோன்னா நமக்கு இந்த வார்னிங் போயிடுச்சு.
சப்போஸ் இப்போ வந்து நான் வந்து பி டாட் நியூ மெத்தட் அப்படிங்கிறத நான் கால் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த இடத்துல வார்னிங் காட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம ஹாவர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வார்னிங்கில் வந்து திஸ் இஸ் ஓல்டு மெத்தட் அப்படின்றது காட்டும். ஸோ இந்த கான்செப்ட்ஸுக்காக தான் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த நியூ மெத்தட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஸோ இப்போ வந்து நியூ மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணல. ஸோ யூஸ் பண்ணாதனால நமக்கு எந்த ஒரு வார்னிங்கும் எப்போவுமே காட்டுறதே கிடையாது. சப்போஸ் இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரன் டைமில் வந்து நிறைய டீபக் பண்ணணும். அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் லெவலில் வந்துட்டு நிறைய பக்ஸ் அப்படி வருது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அதை டீபக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம எப்படி ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது நேம்டு வேரியபிள்ஸ். அதாவது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு கிளாஸுக்குள்ளே வந்துட்டு இன்ட் ஏ பி அப்படின்னு கொடுக்குறோமோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் கொடுப்போம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், நேம்டு வேரியபிள்ஸ்னு எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக இதில் கெட் செட் அப்படிங்கிற 2 மெத்தட்ஸ் இருக்குது. அதாவது வந்துட்டு எப்படி நம்ம டேட்டா ப்ராப்பர் வேலை கெட் பண்ண போகிறோம், எப்படி ப்ராப்பர் வேலை அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸை வந்து கெட் செட் அப்படிங்கிற 2 யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் இதை வந்து நேம்டு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து இன்னொரு வகையாக கூட சொல்லலாம், இது வந்து ஆக்சஸர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த கெட் செட் அப்படிங்கிற அந்த 2 ஆக்சஸரை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுவோம். ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ ப்ராப்பர்ட்டி எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக வந்து ஒரு கிளாஸுக்கோ இல்லை மெத்தட்ஸ்க்கோ நம்ம பிளாக்ஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இதுக்கும் கிரியேட் பண்ணிவிட்டு கெட் செமிகோலன் செட் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நமக்கு வந்து இது வந்து ப்ராப்பர்ட்டியாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கெட் கமா செட்டு ஸோ இது நம்ம கொடுத்தோடனே நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம கெட் செட்டுக்கு வந்து அசைன்மெண்ட் தான் கொடுத்துருக்கோமே தவிர என்ன ஒரு வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஸோ இதை வந்து எப்படி நம்ம அந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு சப்போஸ் இப்போ வந்து நம்ம கெட் செட்டுக்கு வேல்யூ வேணும்னா இதுக்கு கீழே நம்ம வந்து கோட் பிளாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கெட்டுக்கு வந்து ஒரு கோட் பிளாக், செட்டுக்கு வந்துட்டு ஒரு கோட் பிளாக். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு கெட் செட் வந்து யூஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன எரர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்லி அசைன்மெண்ட் கால் அப்படிங்கிற எரர் வந்திருக்கு. ஸோ எதனால அப்படின்னா வந்துட்டு இதை நம்ம மெத்தட்குள்ளே ஆக்சஸ் பண்ணுறதுனால. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணோம்னா எப்படி இந்த பக்கை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எப்போவுமே வந்து கிளாஸோட என்க்ளோஸ் ஆயிருக்கனால நம்ம வந்து இந்த மெத்தட்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம இரேஸ் பண்ணிவிட்டு கிளாஸுக்குள்ளே எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி நம்ம கெட்டர் செட்டரை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி நம்ம பிளாக்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து கெட் அப்படிங்கிற ஒரு செட்டர் அண்டு செட் அப்படிங்கிற ஒரு செட்டர். ஸோ இந்த நம்ம ரெண்டு ஆக்சஸரை யூஸ் பண்ணி கெட் செட் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம வேல்யூ கெட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு நல் அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து நல் வேல்யூவாக இருக்கும். ஸோ இது வந்து கெட்டில் வந்துட்டு நம்ம ஈக்குவல் டு நல் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம செட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ராப்பர்ட்டி இஸ் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து எப்படி இதை கெட் பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ரிட்டன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ரிட்டன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்க டேட்டா வந்து நமக்கு ரிட்டன் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இதை நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு இன்னும் ஸ்டில் நல்ல வந்துட்டு கொஞ்சம் எரர் வந்துட்டு இருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தா இன்ட்டில் வந்து நமக்கு டேரெக்டாக வந்து நல் வேல்யூ செட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல நம்ம 0 அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து இன்டீஜரில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம் கெட் செட் அப்படிங்கிற 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி. ஸோ இது எப்படி நம்ம இந்த இடத்துல மெயின் மெத்தடில் வந்து எப்படி நம்ம கால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மெயின் மெத்தடில் வந்து நார்மலாக வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைனில் வந்துட்டு ஸோ வந்து இது என்ன கிளாஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற கிளாஸ். ஸோ ப்ரோக்ராம் அப்படி இல்லைனா ப்ரோக்ராமுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி ஸோ பி டாட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கூட நம்ம கால் பண்ணலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு கன்சோல் டாட் ரீட் கீ கொடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா வந்து இந்த அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கன்சோல் டாட் ரீட் கீ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் அப்படி கிடைக்குதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸோ ஸ்டார்ட் கொடுத்தோடனே ப்ராசஸ் இஸ் டெர்மினேட்டட் டியூ டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எக்ஸெப்ஷன். ஸோ எதனால் நமக்கு இந்த எக்ஸெப்ஷன் வருதுன்னா வந்து இன்ஃபைனைட்டாக வந்துட்டு ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அகைன் இதையே ரிட்டர்ன் பண்ணுறதுனால ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா டைப் நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதாவது வந்து ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இன்டீஜர் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டீஜர் வேரியபிள். ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் ஆகணுன்றதுக்காக இதோட பி வந்து நம்ம கேப்ஸில் வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அகைன் இப்போ நம்ம ரன் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவோ இல்லை எந்த எக்ஸப்ஷனுமே நமக்கு த்ரோ ஆகாது. ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக திஸ் இஸ் ஓல்டு மெத்தட் அப்படின்னு வந்துருச்சு. தென் வந்து 0 செட் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னா வந்து நம்ம என்ன ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம், அதனால நமக்கு 0 செட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம இன்டீஜர்லேருந்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த இன்ட் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ ரன் பண்ணால் அந்த 5 கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக கரெக்டாக தான் வரும். எதனால் அப்படின்னா இந்த செட்டர் மெத்தட் வந்து கரெக்டாக வேல்யூ செட் பண்ணிடுச்சு. தென் கெட்டர் மெத்தட் வந்து கரெக்டாக கெட்டர் கால் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து நமக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டைரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் படித்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது வந்து எந்த ஒரு கிளாஸ் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதில் கொடுக்குற ப்ராப்பர்ட்டியும் அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. லைக் இப்போ வந்து கெட்டரில் வந்து ரிட்டர்ன் ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்துருக்கோம், செட்டரில் வந்து ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கிளாஸில் எப்படி நம்ம டிரைவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சஸ் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் அந்த கெட் அண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டு நம்ம வேல்யூ பாஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ் ப்ரோக்ராமில் வந்து நம்ம வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அஸ்யூம் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதில் வந்துட்டு எப்படி நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைலில் போயிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம ரீசெண்டாக க்ரியேட் பண்ணது இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் ஊப்ஸ் டெமோ அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஊப்ஸ் டெமோ அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிருச்சு. ஸோ இதில் வந்து வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி வந்து பப்ளிக் ஸ்ட்ரிங் நேமுக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட் ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து கெட்டர் செட்டருக்கு வந்து நம்ம எதுவுமே பாஸ் பண்ண முடியாது. ஸோ கெட் செட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஃபால்ட்டாக விட்டுட்டோம். எதனால அப்படின்னா அது அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல வந்து இது கெட்டோ செட்டோ யூஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நம்ம வந்து இதை இன்ஹெரிட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த கிளாஸுக்குள்ளே வந்துட்டு இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா மெயின் மெத்தடில் வந்துட்டு ஸோ கார் டாட் ஸோ நேம் அப்படின்னு யூஸ் பண்ணோன்னா ஸோ இந்த கேபிட்டல் நேம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி, ஸ்மால் நேம் வந்து அதோட வேரியபிள். ஸோ இந்த கேபிட்டல் நேமில் வந்துட்டு நம்ம நேம் அசைன் பண்ணலாம். ஸோ நேமில் வந்துட்டு பென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக அசைன் பண்ணலாம். ஸோ இந்த பென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ இப்போ இந்த கன்சோலோட ரைட் லைனில் வந்துட்டு நம்ம இந்த கார் டாட் நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பென்ஸ் அப்படிங்கிற அவுட்புட்ஸ் கிடைக்கும். ஸோ இது எப்படி நம்ம கன்சோலில் வந்து பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து கன்சோலோட ரீட் கீக்கு முன்னாடி வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு ஸோ இதில் வந்துட்டு கார் டாட் கேபிட்டல் நேம்ங்கிறது ப்ராப்பர்ட்டி, ஸ்மால் நேம்ங்கிறது அதோட வேரியபிள். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து சம் எரர்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வார்னிங்கில் வந்து காமிச்சிருக்கு. எதனால் அப்படின்னா கெட் செட்டை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்றதுனால காட்டியிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கார் டாட் நேம் வந்து எப்படி நம்ம வேல்யூ கெட் அண்ட் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கெட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியாச்சு. கெட்டில் வந்துட்டு நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணுறோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம மெத்தட்ஸ்குள்ளே யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கிளாஸுக்குள்ளே நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி நேம் வந்து நேம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பப்ளிக் ஸ்ட்ரிங் நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டியில் கெட்டில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம மாற்றி கொடுத்தாச்சு. நேமில் தான் வந்து ரிட்டர்ன் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஸோ ரிட்டர்ன் நேம் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ செட்டில் தான் வந்துட்டு நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அகைன் நமக்கு சம் வார்னிங்ஸ் வருது. ஸோ அது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டஸ் நாட் இம்ப்ளிமெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் மெம்பர் அப்படின்னு ஸ்டில் அதே எரர் தான் வருது. ஸோ எதனால் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு இந்த நேம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணல. ஸோ அதனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் அக்கர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம பப்ளிக் ஓவர் ரைட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்து நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எரர்ஸ் வந்து கிளியர் ஆகுதா இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு கரெக்டாக வருதா என்னென்னு. ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக ரன் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னா நம்ம ஓவர் ரைட் பண்ணிட்டோம். அதாவது வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணதுனால ஸோ நமக்கு வந்து இந்த அவுட்புட் கிளியராக கிடச்சிருக்கு. அந்த ஓவர் ரைட் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணாதனால அந்த கம்பைலர் வந்துட்டு நேம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டியை கன்சிடர் பண்ணாதனால நமக்கு வந்து எரர் வந்துருக்குது. இந்த சாப்டரில் நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம். அதாவது ஆட்ரிபியூட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதாவது வந்து எப்படி ஒரு ஆட்ரிபியூட் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆட்ரிபியூட் நேம் கொடுத்து ஸோ அந்த டபுள் குவாட்ஸ்க்குள்ள அதோட மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். எதுக்காக அப்படின்னா ரன் டைமில் வார்னிங் காட்டணும், இல்லை வந்து சம் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நார்மலாக வந்து ஒரு இன்டீஜர் இல்லை கேரக்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற மாதிரி நேம்டு வேரியபிளாக கொடுக்குறோம். அதாவது வந்து நேம்டு மெம்பர்ஸாக கொடுக்குறோம். எதுக்காக இதை கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பர் வேல டேட்டா கெட் பண்ணுறதுக்கும் அதை செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அப்ஸ்ட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ். அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கீவேர்டு வந்து இதுலேயும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை மென்ஷன் பண்ணி எப்படி நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது இன்ஹெரிட்டில் யூஸ் பண்ணுறப்போ வந்து
டிரைவ்டு கிளாஸில் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டிரைவ்டு கிளாஸில் நம்ம இதை ஆக்சஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், ஓவர்ரைட் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ஓவர்ரைடு கீவேர்டு நம்ம கொடுக்காதனால நம்ம எரர்ஸ் நிறைய ஃபேஸ் ஆச்சு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம ஓவர்ரைட் அப்படிங்கிற அந்த கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இந்த சாப்டரில் நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து நம்ம எப்படிலாம் வந்து டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம், அதாவது வந்து எப்படி கலெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். தென் வந்துட்டு ஜெனரிக் டேட்டா டைப்ஸ், அதாவது வந்துட்டு டேட்டா டைப்பை வந்து ஃபியூச்சரில் டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.